நான் உங்கள் பாடி சோடா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்மளை வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த பொறுப்பு நம்மளுது. ஸோ நல்லா பண்ணி தரணும். அதுவும் யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தான். நம்ம ஆயாவுக்கு வந்து நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ரொம்ப படிக்கிறதுனால இவங்களுக்கும் போட்டு தரப்போம். இப்போ வந்து லெமன் ஜூஸு நம்ம இப்போ லெமன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தேய்க்கணும் கைஸ். தேய் 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 தேய். இங்கே பாருங்க லெமன். இப்போ என்ன பண்ணணும், சர்க்கரை வேணும் கைஸ். சர்க்கரை 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 எப்படின்னு தேடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்து கட் பண்ணோம். ஒன்றரை போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கட் பண்ணிக்கணும். இது போதும் ப்ளீஸ். இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 லெமன்ஸ். இப்போ இந்த லெமன் சாறு எடுக்கிற அந்த இதை எடுத்து லெமன் 2 போட்டுக்கலாம். உள்ள இந்த கட் பண்ணி இருக்கிறத போட்டு இது ஓரமாக வச்சிடலாம். போட்டு அழுத்துலாம் இவ்வளோதான் கைஸ் வருது. அதுக்கு நம்ம கையில் அழுத்திக்கலாம். நம்ம கையில் அழுத்திக்கலாம். கையில் வர இருக்கு. கை எறியுத. நல்லா பண்ணிவிட்டா. இப்போது இது இந்த மாதிரி வெட்டிக்கலாக வச்சு இது பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாக வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. 2 சொட்டு தான் வருது. அதுக்கு நம்ம இப்படி எடுத்தேன். இப்படி புளிஞ்சு விட்டாலே போதும் மாட்டிருக்கு. இப்படி புளிஞ்சு விட்டாவே நல்லா வருது. அதுக்கு முன்னாடி நீங்கள் புளிஞ்சு முன்னாடி நல்லா கை கழுவிக்கோங்க. அப்போ தான், இல்லைன்னா அழுக்கு கையில் இருக்க அழுக்குலாம் இதில் போய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் ஃபைனலி 3த்தையுமே நல்லா இது பண்ணியாச்சு, புளிஞ்சு விட்டுக்கிட்டாச்சு. கைஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்துருக்கிறதுனால அந்த பாதியும் நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். பரவாயில்லையே, நல்லா தான் பண்ணுது. அது நம்ம சின்னதாக வச்சுருக்கனால கம்மியாக வந்துருக்கு. இதுக்கு மேலே நம்ம கையில் தான் பண்ணி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த சாறு இருக்குது. இப்போ தண்ணி, இப்போ 2 டம்ளர் தண்ணி இருக்குது. 2 டம்ளர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி ஊற்றி பார்ப்பேன் எவ்வளோ. நம்ம மனசு சொல்கிறது தான். போதும். ஸோ கைஸ் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் இன்னும் சர்க்கரை போடல. தண்ணி அதிகமாக இருக்கான்னு வேறு தெரில. கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இப்போ சர்க்கரையை போட்டுக்கணும். திறக்க முடியல. திறக்க முடியல. வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படியோ போராடி ஓப்பன் பண்ணிட்டேன். போடுவோம். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான். சர்க்கரைனாலே நம்ம தான். போட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ, எறும்போட தலை கைஸ். சர்க்கரை இருக்கு. பத்தாது. ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கு கைஸ். போட்டாச்சு. தூக்கி அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேலே தான் கைஸ் காஸ்ட்டே இல்லை. சர்க்கரை கரையிறதுக்கு கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி விட்டு எடுத்தோன்னா இங்கே பாருங்க சர்க்கரை. உங்களுக்கு தெரியுதா? சர்க்கரை, இதெல்லாம் சர்க்கரை மஞ்சளாக இருக்கிறது. அந்த ஸ்பூனில் அப்படி தெரியுது. வா பாருங்க, இப்படி எடுத்தாலே சர்க்கரை வருது. ஆனால் நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா, நான் வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை கைஸ். எல்லாம் ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ அதனால் நானே எப்படியும் போராடி இங்கே வச்சு எடுத்துகிட்ருக்கேன். எல்லாம் கலக்கு, நல்லா கலக்கணும் கைஸ். கரையில் ஆனால் இப்போ செம்மையாக இருக்குது. சமையலுக்கு நம்மளே கட்டலாமான்றது. ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ வடிகட்டி எடுத்துக்கலாம். கொட்டையாக இருக்குது கைஸ். வந்து ஊற்றுறோம் கைஸ். ஓகே
அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். கேமரா எப்போன்னு பார்த்து கவர் ஆகாது. சூப்பர். ஸோ கைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை போய் வச்சிடலாம். இந்தாங்க. நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குங்க ஐயா. குடிச்சிட்டு என்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க மேடம், உங்களுக்காக ஸ்வீட்டான ஜூஸ், லெமன் ஜூஸ். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடிக்கிறாங்க. எப்படி இருக்குங்க ஐயா? சூப்பராக இருக்கு. பிரமாதமாக இருக்குது. சூப்பராக இருக்கா? தேங்க்ஸுங்க ஐயா. எப்படி எழுதி இருக்கு? ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ், நம்மளுக்கு இல்லை, பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அதுக்கு அங்கே பொறாமையாக விரும்பிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க.